ஏகனே போற்றி இணையாளும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்றைய பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கண்டாந்திர வேலையில் பிறக்கக்கூடிய கண்டாந்திர நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரமும் கேதுவனுடைய நட்சத்திரமும் பொதுவாகவே இதை கண்டு மிரளக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதனுடைய மகத்துவம் அந்த அளவுக்கு ஒரு ஜாதகரை வாட்டி எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியங்களாக சொல்லும். எது புதனுடைய ஆயில்யம், கேட்ட, ரேவதி, கேதுவனுடைய அசுபதி, மகம், மூலம். இந்த 6 நட்சத்திரங்களுடைய அமைப்பில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து ஒரு விஷத்தன்மை, அதாவது வாழ்க்கையில் வந்து கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த நட்சத்திரங்களில் ஜனனமாகிறவங்களுக்கு கொடுக்குது. அது நிதர்சனமான உண்மை தான். ஆனால் எடுத்த வந்து அதை அப்படியே கொடுக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அது தெளிவான கணக்குகள் போட்டு நம்ம எடுத்தோம்னா அது சரியான முறையில் யாருக்கு அந்த தீங்கு வரும் அப்படின்றத வந்து நமக்கு சரியாக கணிச்சிடலாம். எடுத்தோடனே ஆயில்யம் 1ஆம் பாதம் அது தனநாசமாகி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த 4 பாதங்களில் வந்து 1ஆவது பாதம் வந்து தனநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆவது பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சகோதர நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆவது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய்க்கு வந்து கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆவது பாதம் தந்தைக்கு கண்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாமனாருக்கும் கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது பொண்ணோ மாப்பிள்ளையோ கட்டிக்குவாங்களா? இந்த பலன்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆயில்ய நட்சத்திரம்னா அப்படியே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க. பட் கிட்டத்தட்ட வந்து நமது உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 800 கோடி மக்களில் வந்து எத்தனை பேர் 12 பிரச்சனை கூடமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி வருமா? 6 2 6 12 72 ஒரு 6.5 கோடி பேர் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 கோடி பேர்த்தில் ஒரு 6 கோடி 7 கோடி பேராவது அந்த அளவுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை பூராமே இந்த அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு சர்வைவல் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வராது. கொஞ்சம் துல்லியமாக கணக்கு போடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், மேச நட்சத்திரம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராசி சந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. பொதுவாக வந்து நமது ராசி மண்டலத்தை 12 ராசிகளாக பிரிச்சிருக்கோம். 12 ராசிகளில் வந்து 4 ராசிகள் கொண்டது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். மேசராசியிலிருந்து கடகராசி வரைக்கும் ஒரு மண்டலமாகவும், சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் ஒரு மண்டலமாகவும், தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் ஒரு மண்டலமாகவும் பிரிச்சிருக்கோம். அப்போ அந்த ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் முடியக்கூடிய அமைப்பு. இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு மண்டலம், இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு மண்டலம், இது ஒரு மண்டலம், இது வந்து மேஷம். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய சந்திகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து கற்பனை கோடுகளாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அது 30 டிகிரியா வந்து நம்ம பிரிச்சு பாகைகள் பிரிச்சு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கற்பனை கோடுகளுக்குள்ள இந்த சந்திரன் கடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயில்யம் பாதத்திற்கு வரும் பொழுது, ஆயில்ய நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது இந்த இடத்துல வரும் ஆயில்யம். இந்த இடத்துல வந்து மகம், இந்த இடத்துல வந்து கேட்டை, இங்க வந்து மூலம், இங்க வந்து ரேவதி, இங்க வந்து அஸ்வினி. அப்ப இந்த ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல
இணைப்பு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றது. அப்ப இந்த மண்டலங்கள் இணையக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வந்து கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த நட்சத்திரங்கள் ஆறையும் ரேவதி, அஸ்வதி, ஆயில்ய மகம், கேட்டை மூலம் இதை வந்து நட்சத்திர அந்தராளா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து அது கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்றது. பொதுவாக வந்து 6 நட்சத்திரம் வந்து கடுமையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிடையாது. அந்த புள்ளி புதனுடைய கடைசி, அதாவது அந்த புதன் நட்சத்திரத்தினுடைய கடைசி புள்ளி, அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய கடைசி புள்ளியும் மக நட்சத்திரத்தினுடைய மொதல் புள்ளியும் சேரக்கூடிய அந்த பார்டர், அந்த இணைப்பு பகுதி, கேட்டை நட்சத்திரம் முடியக்கூடிய கடைசி டிகிரியும் மூலம் நட்சத்திரம் தொடங்கக்கூடிய முதல் டிகிரியும் மிக கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல அசுபதியினுடைய முதல், ரேவதியுடைய கடைசி. பொதுவாகவே ஒரு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் இல்லாமல் நடக்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து புதன் சம்மந்தப்படுவார். அதாவது ஆக்சிடென்ட் பண்ணுறது, வண்டி ஓட்டுறது, பெரிய காயங்கள் உருவாக்குறது, இதுக்கெல்லாம் வேறு கிரகங்கள். அதாவது வேகமாக போகக்கூடியது ராகு, பயண கிரகம், வேகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ராகு கூட செவ்வாய் சேரும்போது ஆக்சிடென்ட்டு, சனி சேரும்போதும் விபத்துக்கள். செவ்வாய், ராகு, சனி இந்த 3 கிரகங்கள் சேரும்போது விபத்துக்களை ஏற்படுத்துவார்கள். இந்த விபத்துக்களை ஏற்படுத்தும் போது புண்ணு எவ்வளவு, ரத்தம் எவ்வளோ போகணுன்றதை தீர்மானம் பண்ணுறவங்க செவ்வாய். எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் கொடுக்கணும் அப்படின்றது விபத்து தாரைக்கு அவ்வளோதான் ராகு தானே வருவார். தாரை இல்லை, தாரதா நட்சத்திரத்தில் வந்து விபத்து தாரைக்கு 3வது தாரைக்கு வந்து ராகு தான் ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய கிரகம். எவ்வளோ வேகத்தில் போகணும், எந்த அளவுக்கு அடிக்கணும், எவ்வளோ சேதாரம் பண்ணணும், இது வந்து ராகுனுடைய வேலை. எந்த வண்டியில் போகணும், எந்த வண்டி மேலே மோதணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது, தீர்மானம் செய்வது சனியினுடைய வேலை. இப்போ இந்த 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த விபத்தில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வேகத்தையும் விதத்தையும் சொல்கிறவன் ராகு, அது போகக்கூடிய வாகனத்தை குறிக்கக்கூடிய சனி, ஆபத்து ஏற்பட்டதுக்கு மேலே எவ்வளோ பெரிய காயம், எவ்வளோ ரத்தம் வெளிப்போக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். ஆனால் அதே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் ருணம், ரோகம், போய் அறுவை சிகிச்சை, ஆஸ்பத்திரி படுத்து, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட் போயிட்டு பொழைச்சி வெளியே வந்துடலாம். 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா இங்கே புதன் வந்துடுவார், மாரகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். பொதுவாக 3, 6 குடையவனாக இருக்கக்கூடிய காலமும் அந்த மண்டலங்களின் கடைசி நட்சத்திர நாயகனாக விளங்கக்கூடியவன் புதன் அனுமதியின்றி ஒரு உயிர் பிரியர். அப்போ அந்த புதன் அனுமதியின்றி பிரியாமல் போகக்கூடிய அந்த தன்மையை தான் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் கொண்டிருக்கு. ஆயில்யம், கேட்ட, ரேவதி. இங்கே மறுஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே கொடுக்கக்கூடியது கேது, அசுபதி, மகம், மூலம். இந்த நட்சத்திர சந்திகளில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான வாழ்க்கையை அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அது வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அது அப்படி உண்மைதானா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். அப்போ ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் பிறந்தா, இங்கே ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா பிறக்க வரைக்கும் அப்பாவுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, தொழில் வாக்கு, தொழில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும். பிறந்ததுக்கு பின்னால் வந்து 1ஆம் பாதத்தில் பிறக்கார். இதிலே 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, ஆயில்யம் 1, 2, 3, 4, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்குது. இதுதான் முடியக்கூடியது. ஒரு மண்டலத்தை முடிக்கக்கூடியது வந்து இந்த புதனுடைய நட்சத்திரங்களை, தொடங்கக்கூடியது கேது, முடிக்கக்கூடியது புதன். அப்போ இந்த புதனுடைய 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா 1ஆவது பாதத்தில் பிறந்திருக்கு ஆயில்யம் 1. உங்கள் அப்பா வந்து இப்போ குழந்தை பிறக்க வரைக்கும் நல்லா இருந்திருப்பார், குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் வந்து ஒரு வழி ஓட்டாண்டி ஆகிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வந்து மொத்தமாக வீசிடக்கூடாது. அதுலேயும் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஜாயினில் பிறந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து வெளியே வந்ததுக்கு பின்னால் பார்த்தோம்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன், நாடாளும் மன்னன், அவன் என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்ல முடியாத ஒரு வீர தீர பராக்கிரம சக்கரவர்த்தியாக அரசாள்வதற்கான வாய்ப்புகளையெல்லாம் அந்த ஜாதகம் கொடுக்கும். நேரம் முக்கியம். அந்த நேரத்தை சரியாக கணிச்சு எடுத்துட்டோம்னா இந்த குழந்தைக்கு இதுதான் ஆபத்து, இதுதான் பிரச்சனை, இதுதான் வரப்போகுது அப்படின்றது வந்து முன்னமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத ஜோதிடம். 19 1ஆவது பாதத்தில் பிறந்த ஆயில்யம் 1ஆம் பாதம் அந்த பையனுக்கு வந்து
செல்வாக்கு, அதாவது தன நாசமாக இருக்கும், பெரிய சொத்தை இழந்திருப்பீங்க, மிகப்பெரிய பணத்தை இழந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிடக்கூடாது. அதேமாரி ரெண்டாவது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து கூட பிறந்த சகோதரன் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா 60 நாழிகை ஓடும் நட்சத்திரத்தினுடைய நேரம் சில காலங்கள் சில நாட்களில் 2 நட்சத்திரம் மீட் பண்ணுறது, அதாவது சந்திக்கக்கூடிய நாட்களும் உண்டு, 3 நட்சத்திரங்கள் சந்திக்கக்கூடிய நாட்களும் உண்டு. இதில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து தாண்டி வெளியே வந்துருச்சுன்னா இந்த முன்னால் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், இடையில வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம், அதுக்கடுத்து வரக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடிய மக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று சந்திக்கலாம் அல்லவா. அல்லது முதல்ல வந்து ஆயில்ய நட்சத்திரம் வந்துடுது, ரெண்டாவது மக நட்சத்திரம் வந்து, மூணாவது பூர்வ நட்சத்திரம் வந்து, ஒரே நாளில் 3 நட்சத்திரம் ஓடிடுது. இப்போ அந்த 60 நாளைக்கு வச்சு நம்ம வந்து ஆதி இந்த பரவ நாளிகை எடுத்துக்கிட்டோம்னா வேலைக்காக அந்த நட்சத்திரத்துக்குள்ளே அந்த நட்சத்திரம் ஓடுன நாழிகை எவ்வளவு, அதற்குள்ளே அது எத்தனாவது பாதத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த பாதத்திற்கு அந்த நாள் அந்த நட்சத்திரம் எடுத்துக்கொண்ட நேரம் என்ன, இதை கரெக்டாக கணக்கு போட்டோம்னா அந்த குழந்தையினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். அப்போது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனநாசம் ஆகிருக்கும், 2வது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிருக்கும், அதேமாரி வந்து சகோதர நாசமாயிருக்கும், 3வது தாய்க்கும் 4வது தந்தைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களே. அதேமாரி வந்து இன்னொரு நூல் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பிறக்கக்கூடிய, அதாவது வந்து அந்த முதல் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியது வந்து நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. 2வது தான் தனநாசம் அப்படின்னு இருக்குது, 3வது தான் தாயாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுது, 4ஆம் பாதம் மாமனாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. 4ஆம் பாதத்தினுடைய கடைசி நாழிகையில் பிறந்தது அப்படின்னா, அதாவது 60 நாழிகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 15 நாழிகை 15 நாழிகை 15 நாழிகை 15 நாழிகை ஒதுக்கணும் அப்படின்னா, இந்த கடைசி அதாவது கடைசி பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில்யம் கடைசி பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த 15 நாழிகையில் கடைசி நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 24 நிமிஷத்தில் குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லுது கணக்கு. இப்போ இது எப்படி சார் கால்குலேட் பண்ணிக்கிறது? அப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தால் கண்டிப்பாக தனநாசம் ஆயிருமா, 2ஆம் பாதத்தில் பிறந்தால் சகோதர நாசம் ஆயிருமா, 3ஆம் பாதத்தில் பிறந்தால் தாய்க்கு பிரச்சனையா, 4ஆம் பாதத்தில் பிறந்தால் தந்தைக்கு பிரச்சனையா அப்படின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அந்த பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்து அந்த நாளுக்கான பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய உதயம் எப்போ ஆயிருந்திருக்கு, அந்த ஜென்ம லக்கணத்தில் வந்து அது எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு, சந்திரனுடைய நகர்வு எவ்வளவு இருக்குது, அந்த சந்திரனுடைய நகர்வில் எந்த நாழிகையில் எத்தனை டிகிரியில் அந்த சந்திரன் தாண்டி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அந்த பலனை வந்து தீர்மானிக்க முடியுமே ஒழிய பொத்தாம் பொதுவாக நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பல ஜாதகங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். இப்போ இதில் எப்பவுமே புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில்யம் 4, மகம் 1, கேட்டை 4, மூலம் 1, ரேவதி 4, அசுபதி 1, இது எல்லாமே ரொம்பவுமே விஷத்தன்மை உடைய நட்சத்திரங்கள் தான். இந்த நேரங்களில் பிறந்தால் குழந்தைகளுக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு இது எப்படி ஆயில்யத்துக்கு உல்ட்டாவாக வரும். எப்படி உல்ட்டாவாக வரும் அப்படின்னா முதல்ல ஆயில்யத்துக்கு வந்து தனநாசம் அப்படின்னு போட்டிருந்தது, 2வது சகோதர நாசம் 2வது பாதம், 3ஆம் பாதம் வந்து தாய்க்கு, 4ஆம் பாதம் வந்து தந்தைக்கு, இது அப்படியே முன்னால் வரும். மகத்துக்கு வந்து முதல் பாதத்தில் பிறந்தால் தந்தை நாசம், 2ஆம் பாதம் வந்து தாய் நாசம், 3ஆம் பாதம் வந்து சகோதர நாசம், 4ஆம் பாதம் வந்து தனநாசம் அப்படின்னு இது இப்படியே உள்டாக இந்த இடத்துல மாறும். இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பார்த்தோம்னா தான் தெளிவாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கணக்கில் சிக்கிக்குவோம், வாழ்க்கை நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கை அடிபட்டு போயிடும். இதை இன்னொரு கணக்கு சொல்லுது, தர்மசாஸ்திரம் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்லுது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பார்த்துட்டிங்களா அல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பார்த்தீங்களா, பிறந்ததை பார்த்துட்டிங்களா, இதுக்கு வந்து ஒரு சில கணக்குகளை சொல்லி அது தெளிவான முறையில் விளக்கமும் சொல்லுது. அப்போ அந்த விளக்கத்தின்படி பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட அந்த நாழிகைகளை பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இந்த மேலே சொன்ன அனைத்து அமைப்புகளுமே வருமே ஒழிய மற்ற எல்லா நேரங்களையும் அந்த 60 நாழிகைக்குள்ளேயே ஒரு நட்சத்திரம் வந்து 40 நாழிகை தான் ஓடுது, ஒரு நட்சத்திரம் வந்து 30 நாழிகைக்குள்ளே தான் ஓடுதுன்னா அந்த நாழிகைகளை வந்து 10ஆக பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அந்த 10 பாகத்துக்குள்ள
சில பாகங்களில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் மட்டுமே இந்த கெடுபலன்கள் அந்த குழந்தைக்கு தருது. அப்போ அது எப்படி 10ஆக பிரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். முதல்ல 5 நாழிகை. ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம். அப்போ 5 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2 10 5 20 120 நிமிஷம், 2 மணி நேரம். மொதல் 2 மணி நேரம் இப்போது ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தையினுடைய ஜனனம் வருது. அந்த சிரசோதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியே வருது. அதாவது தலையோடு அந்த தலையை முன்தலை வெளியே வருது. அப்போ அந்த நேரம் முதல் 5 நாழிகைக்குள்ளே, அதை இப்போ தான் ஆயில்யம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த 5 நாழிகைக்குள்ளே அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இது முதல் பாதத்தில் தான் வரும். தனநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அது ராஜ்யம் ஆழக்கூடிய குழந்தையாக வரும். இதுதான் அந்த கணக்குகள் நம்ம தெளிவாக போடணும். அப்போது லக்கண புள்ளி எடுக்கணும். லக்கண புள்ளியை நகர்த்தணும். அதுதான் அந்த பஞ்சாங்கத்தை எடுக்கணும். பொதுவாகவே ஆயில்யம் மகம், கேட்ட மூலம், ரேவதி, அசுபதி இந்த நட்சத்திரங்களில் குழந்தை வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நல்லா அலசி ஆராய்ந்து அதற்கப்புறமா பலன் சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அப்போது ஆயில்யம் முதல் 5 நாழிகைக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தை ராஜ்யம் ஆழக்கூடிய குழந்தையாக பிறக்கும். இரண்டாவது 5 to 12 இதுதான் பிரச்சனை. அதாவது ரெண்டாவது 5 நாழிகைக்கு பின்னால் 12வது நாழிகை வரைக்கும் 7 நாழிகை. 7 into 14 7 4 28 கிட்டத்தட்ட 148 நிமிடங்கள், 2 மணி நேரம், 2.25 மணி நேரம். அந்த 2.25 மணி நேரத்தில் பிறந்தால் தான் இது 1ஆம் பாதத்துக்கு அந்த பாதத்தினுடைய அடுத்த பகுதியில் வரும். அந்த ஒரே பாதத்துக்குள்ளேயும் அடுத்த பகுதியில் வரும். இதுதான் தந்தைக்கு மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம். இதுவும் இந்த தந்தையினுடைய மரணம் எப்போ வரும் அப்படின்னா, பொதுவாக 7.5 சனி, அந்த தந்தைக்கு அஷ்டம சனி, அந்த குழந்தைக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தால் ஒழிய அந்த மரணம் அப்படின்றது சம்பவிக்காது. அதேமாதிரி இந்த குழந்தை பிறக்கிறது ஆயுள் நட்சத்திரம்னா புதனுடைய தசையில் தானே பிறக்க போகுது. லக்கணம் நல்ல லக்கணமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்குது. முழுமையாகவே தந்தை மரணம் அப்படின்றத முழுமையாக சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அடுத்து இந்த 12 நாழிகைக்கு மேலே 14 நாழிகையில் இந்த பாதத்திலேயே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12லேருந்து 14 நாழிகைக்குள்ளே அந்த குழந்தை ஜனனமாகிருந்தது அப்படின்னா தாய்க்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒருவேளை அந்த தாய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு குழந்தையாகவும் தாயும் தந்தையும் இழக்கக்கூடிய குழந்தையாகவும் இது இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து 14லேருந்து 17 இது ரெண்டையுமே தாண்டிடுச்சு சார். 14லேருந்து 17 நாழிகைக்குள்ளே பிறக்குது அப்படின்னா நல்ல கலவி சுகம். ஏன்னா புதன் ஏற்கனவே அலிகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இளமை எப்போவுமே இளமையாக இருக்கும். புதன்னாலே இளம் குருத்து, மாலை நேரம், இது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரும். அப்போ அந்த 14 to 17 நாழிகைக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கலவி சுகம் அதிகமாக இருக்கும். நல்ல என்ஜாய்மெண்ட் பர்சனாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்து 17 to 21 அந்த நாழிகைக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தந்தையிடம் மிகுந்த பக்தியாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்த உடனே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி அந்த குழந்தையை பெற்றவங்களே வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துடும். அப்போ 17 to 21 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 நாழிகைக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தந்தையிடம் மிகுந்த பக்தியாக இருப்பான். தந்தை மேலே அதீத பாசத்தையுடைய குழந்தையாகவும் இருப்பான். அடுத்து பார்த்தோம்னா 21 to 29 கிட்டத்தட்ட 8 நாழிகை. அந்த 8 நாழிகைக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல பலம் பொருந்திய குழந்தையாக இருக்கும். இப்போ 29 to 40க்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப கொடூரமானவன் இருப்பான். இதெல்லாம் 2ஆம் பாதத்தில் வரும். 2ஆம் பாதம் தாண்டி 3ஆம் பாதத்திலே வரும். 2ஆம் பாதத்தில் தான் வரும். 29 to 40 அப்படின்றது 2ஆம் பாதம் தாண்டி 3ஆம் பாதத்துக்கே போயிடும். 45 வரைக்கும் 3ஆவது பாதம் வந்துடுது இல்லையா? அப்போ அது கொடூரமாக இருக்கும். 40 நாழிகைக்கு பின்னால் 46வது நாழிகை இது கரெக்டாக 3ஆவது பாதம் முடியக்கூடிய நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை துறவியாயிடும். சாமியாராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் நடக்காது. நிறைய இதான் இந்த ஆயுள் நட்சத்திரம் ஒதுக்கி வச்சிருமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்காத ஒரு நேரம் அப்படின்றது 40 நாழிகையிலிருந்து 46 நாழிகைகள், அந்த 6 நாழிகையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரிஜெக்டட். மாமனாருக்காகாது, மாமியாருக்காகாது, தாய் போயிடும், தந்தை போயிடும், கட்டிட்டு வந்த குழந்தை குடும்பத்துக்கு உதவாது, அப்படி இப்படின்ற இதுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் சரியான கணக்கீடு சொல்லாமல் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் அது மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுறாங்க. நமக்கு எதிர்ப்பில் இருக்கக்கூடியவங்க ஜோதிடத்தை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரக்கூடியது இது. நம்ம இந்த கணக்குகளில் தவறுறதுனால தான் ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கை. கண்டிப்பாக அது வரும். அது 40லேருந்து 46 வரைக்கும் பிறந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 40 to 46 அப்படின்றது 3ஆம் பாதம் முடியக்கூடிய நேரம்.
60 நாழிகையாக இருந்தால், 3ஆம் பாதம் முடியக்கூடிய நேரத்தில் 60 நாழிகையாக இருந்தாலும் சரியே, அல்லது வந்து அது சுருங்கிய நாளாக இருந்து 40 நாழிகைக்குள்ளே வந்தாலும் இந்த 10 பாகமாக பிரித்து அதை அந்த நாழிகைக்குள்ளே அடைச்சிக்கணும். அப்போ அந்த 40லேருந்து 46ங்கிறது வந்து துறவு, 46லேருந்து 55 வரைக்கும் சுகம் அனுபவித்தல், நல்ல சுகவாசியாக. இது வந்து என்ன பண்ணால் 4ஆம் பாதத்துக்கு வந்துடும். அப்போ 4ஆம் பாதத்துக்கு வரும்பொழுது நல்ல தெளிவான முறையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நல்ல தனவரவு, தன சேர்க்கை, சொத்து சுகம் எல்லாமே வாய்க்க பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குழந்தைக்கு வரும். 55 to 60 நாழிகையில் வந்து நல்ல செல்வாக்குள்ள குழந்தையாக வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த 10 பிரிவாக பிரித்து அந்த பிரிவுக்குள்ள எந்த நாழிகைக்குள்ளே அந்த குழந்தை பிறந்திருக்கு. இப்போ 60 நாழிகை இல்லை சார், 30 நாழிகை அப்படின்னா இந்த 30 நாழிகைக்குள்ளே வரக்கூடிய அமைப்பில் 5 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியதை 2.5 நாழிகை, 7 நாழிகை அப்படின்றது வந்து 3.5 நாழிகை. இப்படி நம்ம வச்சு கணக்கெடுத்து நம்ம அந்த குழந்தைக்கு கணிதம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் மாறாது அப்படிங்கிறத வந்து ஒரு நம்பிக்கை. நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அசுபதி மகம் மூலம், இது வந்து நம்ம சொல்லிட்டோம் இங்கே இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடியது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் இடையில, அதாவது வந்து ஆயில்யம் மகம், கேட்டை மூலம், ரேவதி அசுபதி, இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சந்தி வேலையில் பிறந்துட்டாங்க அப்படின்னா இது விஷத்தன்மையுடைய ஒரு காலம்தான். அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உறவு, தந்தை, தாய் இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிரமமாகவே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது வந்து 54 நாளிகையிலிருந்து 60 நாளிகைக்குள்ளே வரக்கூடிய அந்த கடைசி பாயிண்ட் இந்த இடத்துல வரும். 54 நாளிகையிலிருந்து 60 நாளிகைக்குள்ளே வரக்கூடிய இந்த கடைசி எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது. அது எல்லையில்லா துன்பங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஜாதகராகவே அவர் கருதப்படுகிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இப்போ இந்த இடத்துல வந்து மூல நட்சத்திரம் வரும் இல்லையா, தனுசு ராசியில் வந்து முதல்ல மூல நட்சத்திரம், அதான் மண்டலத்தினுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து கேதுனுடைய நட்சத்திரம். அப்போ மூலம், அசுபதி, மகம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து மூல நட்சத்திரம் பிறக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நாழிகை. இப்போ மூல நட்சத்திரம் பிறக்குதுன்னு வச்சுக்கோமே, இப்போ வந்து ஒரு 7:30 மணிக்கு மூல நட்சத்திரம் பிறக்குது, 7:30 PM மூல நட்சத்திரம் பிறக்க போகுது. இதுக்கு முன்னால் ஒரு 24 நிமிஷத்தை உள்ள எடுத்தோம் அப்படின்னா 7:06க்கு 7:06லிருந்து 7:30க்கு வந்து அந்த மூல நட்சத்திரம் பிறக்குது. அதாவது மூல நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாழிகையிலிருந்து மூல நட்சத்திரம் பிறக்கக்கூடிய நாழிகை வரைக்கும் இருக்கக்கூடியது அபுக்த மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மிக கடினமான ஒரு விஷத்தன்மையை கொண்ட நேரம். இப்போ மூல நட்சத்திரம் வந்து பிறக்குது, அந்த மூல நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாலே 24 நிமிஷம் அதனுடைய எஃபெக்ட் இருக்குது. அப்போ கேட்டை நட்சத்திரத்தை விட்டு தாண்டி சந்திரன் வெளியே போகக்கூடிய நேரம், மூல நட்சத்திரத்துக்குள்ளே நுழையக்கூடிய காலம், எந்த குழந்தை பிறந்தாலும் அது எல்லா விதத்திலையும் வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து அபுக்த மூலம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த அபுக்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தாய் அல்லது தந்தை, மாமன், சகோதரம் இவங்க எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடியது பொதுவாகவே புதனுடைய நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது எடுத்த உடனே சொல்லிடுவாங்க, அதாவது பிறந்தால் சகோதரனுக்காகாது, 2வது தாய்க்காகாது, 3வது தந்தைக்காக, 3வது வந்து மாமனுக்கு, 3வது வந்து தந்தைக்காகாது, 4வது வந்து மாமனுக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாதத்தில் பிறந்திருந்தால் அடுத்து குழந்தை வேண்டாம், பிறந்தாலும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படி தான் வரும். ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரத்தையும் 10 பிரிவாக பிரித்து, அதாவது அந்த 60 நாளைக்கு வந்து 10 பங்காக பிரித்து அதில் எந்தெந்த அமைப்பில் அந்த குழந்தை பிறந்தால் தெளிவாக இருக்கும் அப்படின்றத ஒரு கணக்கு சொல்லுது. அதுவும் இதே தர்மசாஸ்திரம் தான் சொல்லுது. நம்ம வந்து மூல நூல்களில் படிக்கிறோம். நான் ஜாதக அலங்காரத்தில் படிக்கும்போது வந்து ஆயில்யம், கேட்ட, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் 4வது பிறக்கக்கூடிய, அதாவது இந்த 4வது காலில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முதல்ல 2 நாழிகையில் இருக்கக்கூடிய அதுதான் விஷ நாழிகை அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி இந்த
தர்மசாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மொதல் 6 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் வழிபாட்டியை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது 6 நாழிகை அப்படின்றது தாய் வழி தாத்தாவை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுது. அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்படியாக வரக்கூடிய ஒரு ஆபத்துகள். உண்மையிலேயே அவங்க வந்து அரை அனாதிகளாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. தந்தை இல்லைனால் அரை அனாத, தாய் இல்லைனாலும் அரை அனாத, 2 பேருமே இல்லைன்னா முழுசாக அனாத. இந்த மாதிரியான சிரமங்களை இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அனுபவிச்சு தான் இருக்காங்க. அப்போ வந்து முதல் 6 நாழிகளை பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து தாய் வழி பாட்டி இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது 6 நாழிகளை பிறக்கிறவங்களுக்கு வந்து தாய் வழி தாத்தா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்லுது. மூணாவது 6 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது 60 நாழிகையை 6 நாழிகையாக பிரிச்சுட்டு வந்தோம்னா 3-6 நாழிகையே வந்து ஒரு பாதம் முடிஞ்சிடும். 3018 ஆச்சா? அப்போ அதுக்குள்ளேயே முன்னாலே முடிஞ்சிடும். அப்போ மொதல் பாதத்தில் பிறந்தா, கேட்டை நட்சத்திரத்தில் மொதல் பாதத்தில் பிறந்தா தாயினுடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் எடுத்துரும். அது வந்து நேரம் ஆக அதனுடைய அமைப்பு. அடுத்து 18 அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது 6வது நாழிகளை பிறக்கும்போது மாமனை எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் அதனுடைய கணக்குகளில் சொல்லிட்டு வரக்கூடிய அமைப்பு. அடுத்து 4வது அப்படின்னு சொல்லும்போது 2வது பாதத்தில் உள்ள நுழையுது. கேட்டை 2ஆம் பாதத்துக்குள்ளே நுழையக்கூடிய சந்திரன் அப்படின்றது தாயை எடுத்துரும். கேட்டை 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் தாய் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சிரமத்தை கொடுத்து ஒரு 20 வயசு 22 வயசுலேயே வந்து தாயை இழந்த குழந்தையா, இதுவும் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்துடணும். ஆம்பளை குழந்தையாக பிறந்து வெள்ளிக்கிழமையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் எல்லாமே தெளிவாக நடக்கும். தாய்க்கு மரணத்தை கொடுக்கக்கூடியது, ஞாயிற்றுக்கிழமை பிறந்த தந்தைக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியது, இதெல்லாமே வந்து எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. திங்கள், ஞாயிறு, வெள்ளிக்கிழமை கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் தன்னுடைய தாயையோ தந்தையோ இழந்து தவிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். அடுத்து 24லேருந்து 30க்குள்ள 2வது பாதத்தில் கடைசி நாழிகையில் 6 நாழிகையில் பிறந்தால் அந்த குழந்தைக்கே ஆபத்து. அடுத்து 30லேருந்து 36க்குள்ளே வரும்பொழுது சொந்தக்காரங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள யாரோ ஒருத்தருக்கு சிரமம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். அடுத்து 36லேருந்து 42க்குள்ளே இருக்கும் பொழுது தாய் தந்தை வழி குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கும். அதில் யாரோ ஒருத்தருக்கு மரணத்தை தழுவக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். இங்கே தான் வந்து 42 to 48. அப்போ 3ஆம் பாத கடைசி. அப்போ 3ஆம் பாத கடைசியில் பிறக்கும் பொழுது மூத்த சகோதரத்தை எடுக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 48லேருந்து 54 நாழிகை பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்றது 4ஆம் பாதத்துக்கு வந்துடுது. 4ஆம் பாதத்துக்கு வரும் பொழுது மாமனாரை சிரமப்படுத்திடும். அப்போ அந்த அபுக்த மூலத்துக்கு உள்ளே போகக்கூடிய நேரம் அப்படின்றது இந்த இடத்துல வரும் பொழுது அனைத்து உறவுகளையும் செல்வங்களையும் முழுமையாக முடிச்சுட்டு முழுமையான அனாதையாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டுமே சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தினுடைய ஆபத்து பகுதி அப்படின்றது பொதுவாக அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது வந்து இழந்து தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அடுத்து வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் வந்து ஆண் பிறந்தால் மூத்த சகோதரத்தை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா தனது கணவனுடைய மூத்த சகோதரத்தை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து மூலத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்த தந்தைக்கு ஆபத்து. எப்போவுமே தனுசு ராசியில் மூல நட்சத்திரம்னாலே அவங்க அப்பாவுக்கு எப்போ ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகார விதிகள் எதாவது இருந்து அதிலிருந்து தப்பிச்சோம்னா அப்பாவுடைய ஆயுடம் அவருடைய ஜாதகம் நல்லா இருந்து அவருக்கு நல்ல தசாபுக்திகள் நல்லா நடந்தது அப்படின்னா ஒரு வேளை தப்பிக்கலாம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே ராசியாக இருந்து மூலம் அல்லாத பூராட நட்சத்திரமாகவும் உத்திராட நட்சத்திரமாக அப்பாவுக்கு தனுசு ராசியாக இருந்து மூல நட்சத்திரம் குழந்தை பிறந்தது அப்படின்னா தந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு 1ஆம் பாதத்தில் பிறந்தவுடனே அபுக்த மூலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ள நுழையும் பொழுதே அது மாரகத்தை கொடுக்கக்கூடியது தந்தைக்கு. 2 வந்து தாய், 3 வந்து அந்த குழந்தைக்கே பிரச்சனை கொடுக்கும். 3ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய மூலம் 3ஆம் பாதத்தில் பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கே பிரச்சனை கொடுக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்ததுன்னா குடும்பத்தில் நன்மை இருக்குது. அதாவது வந்து முதல் 3 பாதத்தை தாண்டி கொஞ்சம் லேட்டாகவே பிறக்கலாம். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க மூலத்தில் பிறந்தால் ஞானத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் அதிகமாக இருக்கும். ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் அல்லவா அது. அப்போ வந்து ஞானம் அதிகமாக இருக்கும்.
பராக்கிரமசாலியாக இருப்பாங்க, நிறைஞானமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொதுவாகவே மூல நட்சத்திரன்றது கேதுனுடைய நட்சத்திரம். இது வந்து தனுசு மண்டலத்தின் முதல் நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்பு. அது ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய மண்டலம். அது இறை வழியை நாடக்கூடியது, இறைஞானத்தை நாடக்கூடிய மண்டலத்தின் முதல் பகுதியில் வரக்கூடிய மூலம் அப்படின்னு அங்கே தான் ஆரம்பிக்குது. மனிதனுடைய ஆன்மாவும் அங்கே தான் ஆரம்பிக்குது, ஜென்மாவும் அங்கே தான் ஆரம்பிக்குது. மனிதனுடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு பின்னால் வயோதிக காலத்தில் இறையை நோக்கி பயணப்படக்கூடிய நேரமும் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ அந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்றது வந்து அந்த ஞான குழந்தையாக வளரக்கூடிய அமைப்பில் முதல் பாதத்தில் தந்தையும், இரண்டாம் பாதத்தில் தாயும், மூன்றாம் பாதத்தில் அந்த குழந்தைக்கே பிரச்சனையும், நான்காம் பாதம் என்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இந்த நட்சத்திரங்கள் வந்து கண்டாந்திர நட்சத்திரங்களாக வருது. பொதுவாகவே அசுபதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்ததுனாலே அல்லது இந்த நட்சத்திரங்களில் வந்து ஏதோ ஒரு கிரகம் நிற்குது அப்படின்னாலே, பொதுவாக ராகு நிற்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. ராகு கேதுனுடைய சாரம் மூலத்திலையும், கேது ராகுனுடைய சாரம் திருவாதிரை நிற்கும்போது மிகப்பெரிய சிரமத்தை நம்ம எல்லாருமே அனுபவிச்சோம். இது மாதிரி ஒரு நிலைமையில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஜனனமாகக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு அல்லது கேதுவுடைய அசுபதி மகம் மூலத்தில் 3 இடங்களில் ஏதோ ஒரு கிரகம், எந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாயோ, புதனோ, சுக்கிரனோ, சூரியனோ, சந்திரனோ, சனியோ ஏதோ ஒரு கிரகம் நிற்கிது. இந்த 9 கிரகங்களில் வந்து அசுபதி மகம் மூலத்தில் ஏதோ ஒரு கிரகம் நின்றுது அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப வம்சாவளியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். வம்சாவளி கர்மாவை வாங்கி பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கேதுனுடைய என்ட்ரி இங்கே வருது அப்படின்னா நேராக ராகுனுடைய என்ட்ரி இங்கே இருக்கும். எல்லாமே செவ்வாய் தான். அப்போ இரத்த உறவுகளில் ஏதோ பிரச்சனைகளை உருவாக்கி பாரம்பரிய கர்மாவை வாங்கிய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு குழந்தைக்குமே அசுபதி மகம் மூலத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. இருந்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க சிரமங்களை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லேயும் கடைசி பாதங்களில் ஏதோ ஒரு கிரகம் நின்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து மிக கடுமையான பலன்கள் வாழ்க்கையில் காத்திருக்கு. நிறைய போராடித்தான் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து வராங்க. இதெல்லாம் கர்மாவை முழுமையாக சுமக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பிறப்பெடுக்குது. அந்த நட்சத்திரத்தில் பிறக்கலினாலுமே அந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. ஒரு பாக்கியாதிபதி போய் நின்றான். மக நட்சத்திரத்தில் ஒரு பாக்கியாதிபதி நின்றான்னு வச்சுக்கோமே. ஒரு மேச லக்கணத்துக்கு வந்து குரு போயிட்டு பாக்கியாதிபதி அங்கே நின்றான், மக நட்சத்திரத்தில் நின்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது முன்னோர்கள், தாத்தாக்கள் வழி அதில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அகால மரணத்தை தழுவியவராக இருப்பார். அவருடைய கர்மா அந்த குடும்பத்தை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கும். அந்த கர்மா வந்து சாபம் விட்டுட்டு இருக்கும். குலதெய்வ சாபத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதேமாரி வந்து இங்கே அசுபதியில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அல்லது அசுபதி நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் நிற்குது அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கு வந்து நாசத்தை விளைவிக்கக்கூடிய சம்பவங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் எடுத்து சொல்லிட்டு இருக்கும். அங்கே போய் ஒரு மாந்தி நிற்குதுன்னு வச்சுக்கோமே, நிறைய பிரேத சாபங்களை வாங்கிய குடும்பமாக இருக்கும், நிறைய சாப வினைகளை வாங்கிய குடும்பமாக இருக்கும். அதேமாரி வந்து இவங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்வினை கோளாறுகளை எடுத்து சொல்லக்கூடிய கிரக அமைப்பாகவும் அது இருக்கும். இங்கே மூலத்தில் ஒரு கிரகம் நிற்கிது. அப்போ அந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்தோமோ அங்கிருந்தே நமக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆதி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 தலைமுறை 30 தலைமுறைக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு தீவினை அந்த ஜாதகரை வந்து ஆட்டுது அப்படின்னு அர்த்தம். கர்மாவை வாங்கிய நட்சத்திரங்களாக அந்த நட்சத்திரங்கள் விளங்குகிறது. அந்த நட்சத்திரங்களில் வந்து ஒரு கிரகம் போய் நின்றுது அப்படின்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மிக கடுமையான பலன்களுக்கு ஆளாகி அப்புறமா தான் மேலே வர்றாங்க. இதற்கு வந்து தக்க பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய குலதெய்வம் தான். அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது முறைப்படி சில கைங்கரியங்கள் செய்து யாக பூஜைகள் நடத்தி ஒரு நதிக்கரை கடற்கரையில் அவங்க திதி தர்ப்பணங்களை கொடுத்து குலதெய்வ வழிபாடுகள் தெளிவாக செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த விஷ நட்சத்திரங்கள்லேருந்து பிறந்தவங்களுக்கு
அல்லது அந்த விஷ நட்சத்திரங்களில் போயிட்டு கிரகங்கள் நின்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.